Hello students, welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to see about the first unit, virus. So previous class நம்ம என்னென்ன பற்றி பார்த்தோம் அப்படின்னா general characters of virus, discovery of virus, வைரஸை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, வைரஸை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா டிமிட்ரி இவனோஸ்கி in the year of 1892. ஸோ வைரஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன? த சயின்ஸ் தட் ஸ்டடீஸ் வைரஸ் இஸ் கால்ட் வைராலஜி. ஸோ ஃபாதர் ஆஃப் வைராலஜி இஸ் ராபர்ட் மேயர் இஸ் அ ஃபாதர் ஆஃப் வைராலஜி. த டேர்ம் வைரஸ்ங்கிற டேர்மை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவீங்க வந்து மார்டினஸ் பெஜர்னிக். இவங்க எல்லாமே வந்து வைரஸ் டிஸ்கவரி பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் சாப் மூலமாக தான் வந்து வைரஸை கண்டுபிடிச்சாங்க. தென் வைரஸ் ஆஸ் அ லிவிங் திங் அண்ட் நான் லிவிங் திங். ஸோ லிவிங்காக இருக்கும்போது எப்படி இருக்கும்னா இட்ஸ் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின், ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும், இட்ஸ் அண்டர்கோ த மியூட்டேஷன் அண்ட் இட்ஸ் டிஸ்ட்ராய் பை த அல்ட்ரா வயலட் ரேஸ். இதே நான் லிவிங்காக இருக்கும்போது எப்படி இருக்கும்னா த லேக் ஆஃப் செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ், டு நாட் ரெஸ்பயர், க்ரோ, அப்படியே ஒரு கிறிஸ்டல், ஒரு படிகம் மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோடைய ஹேபிட் எப்படி இருக்கும், அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். So first we will see about the habit of the virus. So virus are not able to survive without a host cell. ஒரு host cell அப்படின்னா என்னென்னா ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஒரு உயிருள்ள ஆர்கானிசத்தை வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்து இது வாழும். இது வந்து செப்பரேட்டாக தனிச்சு நின்று உயிர் வாழாது. இட்ஸ் நீட் அ host cell to live. Then they are present either bacterial cell, animal cell or plant cell. இந்த வைரஸ் வந்து பாக்டீரியல் செல்லையும் அஃபெக்ட் பண்ணும். பாக்டீரியா செல்ஸையும் பார்த்திங்கன்னா ஒரு ஹோஸ்ட் செல்லாக யூஸ் பண்ணிக்கும். அனிமல் செல்லும் பார்த்திங்கன்னா இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட் அண்ட் பிளான்ட் செல்ஸ் ஆல்சோ இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட். ஸோ எக்ஸாம்பிள் ஹெர்ப்ஸ் வைரஸ், TMV, that means tobacco mosaic virus, and bacteriopages. So these are the common virus. The size of the virus. இந்த வைரஸுடைய சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா the virus are much smaller than bacteria. பாக்டீரியாவை விட இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும். The virus, its a size ranges is 20 to 1040 nanometer. இப்போ ஒரு நேனோமீட்டர் அப்படின்னா என்னென்னா 1 nanometer is equal to 10 to the power of minus 9 meters. So 1 nanometer is equal to 10 to the power of minus 9 meters. Polyvirus இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 30 nanometer சைஸில் இருக்கும். ஜியான் மிமி வைரஸ் இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 800 nanometer சைஸில் இருக்கும். த ஸ்மாலஸ்ட் வைரஸ் இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் வைரஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சேட்டலைட் வைரஸ், தட் இஸ் 17 nanometer. ஸோ வைரஸ் வந்து பாக்டீரியாவை விட ரொம்ப சின்னது. சின்னது. வைரஸுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 20லிருந்து 1400 nanometer வரைக்கும் இருக்கும். 1 nanometer அப்படின்னா வந்து எவ்வளவு, 10 to the power of minus 9 metersனு சொல்லலாம். ஸோ பாலிவைரஸ் அதோடைய சைஸ் எவ்வளவுனா 30 nanometers இருக்கும். ஜியான் மிமி வைரஸ் அதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 800 nanometers இருக்கும். த ஸ்மாலஸ்ட் வைரஸ் இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் வைரஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா சேட்டலைட் வைரஸ், அதோடைய நானோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 17 nanometers வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் we will see about the morphology of the virus. ஸோ இந்த வைரஸுடைய மார்ஃபாலஜி என்னென்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் த கேப்சிட், அதுக்கிட்ட இருக்கக்கூடிய கேப்சிட்டை வச்சு அதோடைய மார்ஃபாலஜியை நம்ம சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ ஹெலிக்கல் வைரஸ். ஹெலிக்கல் வைரஸ் அப்படின்னா என்னென்னா எக்ஸாம்பிள் இப்போ தான் டொபேக்கோ மொசைக் வைரஸ். ஹெலிக்கல்னால் இந்த மாதிரி இப்படி ரவுண்டாக ஹெலிக்கல் ஷேப்பில் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹாலோ ஒரு டியூப் மாதிரி இருக்கும்.
It's a hollow cylinders. It's surrounded the nucleic acid. இது சுற்றியுமே வந்து நியூக்ளிக் ஆசிட் சரவுண்ட் ஆகிருக்கும். ஸோ பாலிஹெட்ரல் வைரஸ் அப்படின்னு என்னென்னா பாலிஹெட்ரல் வைரஸ் தட் மீன்ஸ் எக்ஸாம்பிள் இஸ் அடினோ வைரஸ். பாலிஹெட்ரல் வைரஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து அடினோ வைரஸ். பாலிஹெட்ரல்னால் வந்து அதோடைய ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் இருக்கும். ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து யூஸ்வலி இட்ஸ் அ ஹேப்சிட் இஸ் அ ஐகோசஹெட்ரல் இன் ஷேப். ஸோ என்வெலப்டு வைரஸ் அண்ட் என்வெலப் ரஃப்லி இட்ஸ் அ ஸ்பெரிக்கல் பட் ஹைலி பிளியோமார்பிக். இட்ஸ் அ ஹைலி பிளியோமார்பிக். த காம்ப்ளெக்ஸ் வைரஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து 3 இது சொல்லலாம். ஒன்று வந்து ஹெலிக்கல் வைரஸ், இன்னொன்று வந்து பாலிஹெட்ரல் வைரஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் த காம்ப்ளெக்ஸ் வைரஸ். காம்ப்ளெக்ஸ் வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா T4 bacteriophage. So T4 bacteriophage is example for complex virus. Or important 1 mark question. So which one is the example for a complex virus னு கேட்கலாம். இல்லை T4 bacteria is which type of virus அப்படின்னு கேட்டால் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் ஷேப்டு வைரஸும் இருக்கும், பாலிஹெட்ரல் வைரஸ் ஷேப்பும் இதில் இருக்கும். So next one, it's a viral structure. ஸோ வைரஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற இமேஜ் தான் வந்து வைரஸுடைய ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், உள்ளே கொடுத்துருக்கிறது வந்து திஸ் இஸ் அ டிஎன்ஏ அண்ட் செகண்ட் இந்த டிஎன்ஏ வந்து ஃபுல்லாக இந்த கவராக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் வந்து கேப்சிட்ஸ் ஆர் கேப்சோமியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அவுட்டரில் இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வைரல் என்விலப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வைரஸுடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியலை சுற்றி கேப்சோமியர்னு சொல்லிட்டு ஒரு என்விலப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இருக்கும். சம் வைரஸ் ஒன்லி இட்ஸ் ஹாவ் அ என்விலப். தேர்டு கோட் வந்து என்விலப் வந்து ஒரு சில வைரஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இட்ஸ் வில் பி மேட் அப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். இட்ஸ் ஹாவ் மேட் வித் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. டிஎன்ஏனா டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், இல்லைன்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ஏதாவது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இதுக்குள்ளே இருக்கும். இட்ஸ் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட், அதாவது ஒற்றை இலையாக இருக்கும் அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல், இல்லாட்டி இரட்டை இலையாக வந்து இருக்கும். ஸோ நியூக்ளிக் ஆசிட் கேன் பி லீனியர் ஆர் சர்க்குலர். லீனியர் ஆர் சர்க்குலர் அப்படின்னா ஒன்றா இப்படி லீனியராக லைனாக இருக்கும், சர்க்குலர் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்து இருக்கும். ஸோ கேப்சிட்ஸ் அண்ட் என்விலப் இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் த வைரஸ். இப்போது ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வைரஸ் காம்பனன்ட்ஸ். வைரஸ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா வந்து சென்டரில் இருக்கக்கூடியதை பற்றி பார்க்குறோம். இந்த சென்டரில் இருக்கக்கூடியது தான் வந்து வைரஸ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஜீனோம் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லலாம். ஜீனோம் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ திஸ் ஜீனோம் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல் இட்ஸ் வில் பி மேடு பை டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ரெண்டுமே வந்து ஒரே டைமில் இருக்காது. ஒன்றா டிஎன்ஏவாக இருக்கும், இல்லாட்டி ஆர்என்ஏவால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ரெண்டு ஜெனட்டிக் மெட்டீரியலும் ஒரே வைரஸில் இருக்காது. So the codes for the few proteins necessary for the replication. Replication அதோட இனப்பெருக்க முறைக்கு வந்து தேவைப்படுகிறது. So some proteins are non-structural. Example nucleic acid, polymerase, and some are structural. Either they become the incorporate and form part of the virion. சம் வந்து ஸ்ட்ரக்சரலாக இருக்கும், சம் இட்ஸ் நாட் ஹாவ் த ஸ்ட்ரக்சரல். இந்த ஜீனோம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் வந்து இந்த ஜீனோம். இந்த ஜீனோம் வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லும்போது ஒன்றா அந்த டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கலாம், டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கலாம். Maybe the same in RNA also it's have a single standard பாசிட்டிவ் சென்ஸ்லேயும் இருக்கும் ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நெகட்டிவ் சென்ஸ்லேயும் அதோடைய ஜீனோம் வந்து இருக்கும், அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
So first, the genome organization of plant virus. The plant virus exists enormous diversity, the genome type and organization. So naturally, most of the virus it will be made by RNA. 70 to 80% it will be made by RNA. So only the few virus it will be made by DNA. Example, Gemini viridae, காலிமோவிரிடியே. விரிடியே அப்படிங்கிறது அதோடைய ஃபேமிலி நேம். ஜெமினி வைரஸ் இல்லாட்டி காலிமோ வைரஸ் இட் வில் பி மேடு பை டிஎன்ஏ வைரஸ். ஸோ இது 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆர்என்ஏ வந்து வைரஸ் இருக்கும்? ஆர்என்ஏ இட்ஸ் வில் பி மேடப் ஆஃப் எத்தனை பர்சன்டேஜ் வந்து வைரஸ்லேயே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வைரஸ் இட்ஸ் வில் பி மேடு பை ஆர்என்ஏ ஒன்லி. 70 to 80% வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஆர்என்ஏ வைரஸ் தான் வந்து இட்ஸ் வில் பி மேட். த ஜீனோம் வந்து பார்த்திங்கன்னா ரிபோநியூக்ளிக் ஆசிட் தான் இருக்கும். ஒன்லி ஃபியூவர் ஒன்லி இட்ஸ் ஹேவிங் அ டிஎன்ஏ. அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டோம்னா ஜெமினி விரிடியே ஆர் காலிமோ விரிடியே. That is a Gemini virus, Calimo virus. Its a family is Gemini viridae. Family name mention பண்ணும்போது viridae அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So let me see about the genome of RNA. First RNA virus பற்றி சொல்லலாம். RNA அப்படின்னு பார்த்தோம்னா ரிபோநியூக்ளிக் ஆசிட். RNA அப்படின்னா என்ன? ரிபோநியூக்ளிக் ஆசிட் வைரஸ். இந்த ரிபோநியூக்ளிக் ஆசிட் வைரஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பாசிட்டிவ் சென்ஸ்னு சொல்லலாம். இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பாசிட்டிவ் சென்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இது எந்தெந்த வைரஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ லார்ஜஸ்ட் குரூப். மேக்ஸிமம் இட்ஸ் அ வைரஸ் இட்ஸ் வில் பி மேடு பை அ பாசிட்டிவ் சென்ஸ் ஆஃப் த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. பொட்டிவிரிடியே, டைமோவிரிடியே, clustroviridae. So genome it's directly act as a mRNA. Example, tobacco mosaic virus. அது என்ன mRNA அப்படின்னு கேட்கலாம். mRNAன்னா வேற ஒன்றும் இல்லை, மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். இந்த பாசிட்டிவ் சென்ஸில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ என்ன பண்ணும்னா, டைரக்டாக ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போன உடனே அந்த வைரஸோடைய புரதத்தை உருவாக்கி அந்த வைரஸோடைய ஓன் புரதத்தை வந்து உருவாக்கி செல்லுக்குள்ளே போய் அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற ரிபோசோமை இது படிச்சுட்டு டைரக்டாக சடனாக என்ன பண்ணுது, இட்ஸ் ஆக்ட் ஆஸ் அ mRNA மெசஞ்சர் ஆர்என்ஏவாக உருவாகி பாலிமரேஸுங்கிற என்சைமே தேவையில்லாமல் இது ரெப்ளிகேஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இந்த பாசிட்டிவ் சென்ஸ் ஆர்என்ஏக்கு வந்து பாலிமரேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைம் வந்து தேவைப்படாது. ஏன்னா இதுவே டைரக்டாக வந்து என்ன ஆகும், மெசஞ்சர் அதாவது செய்தியை கன்வெர்ட் பண்ணுற ஆர்என்ஏவை இதுவே மாறிடும். அது ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போய் அதோட ரிபோசோம் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த வைரஸ் படிச்சுட்டு என்ன பண்ணும், உடனே அதோட ஓன் புரதத்தை செக்ரீட் பண்ணி பெனிட்ரேட் ஆகி ரெப்ளிகேஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இதுதான் வந்து பாசிட்டிவ் சென்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏன்னு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன, இட்ஸ் டைரக்ட்லி ஆக்ட் ஆஸ் அ mRNA. இதுக்கு வந்து பாலிமரேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைம் வந்து தேவை இல்லை. இது வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏக்கு. இதே நெகட்டிவ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்குது பாருங்கள். இந்த நெகட்டிவ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கேனாட் ஆக்ட் ஆஸ் அ mRNA. உள்ளே போன உடனே மெசஞ்சர் ஆர்என்ஏவா என்ன ஆகாது, டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ த ஜீனோம் must be transcribed into RNA by virus encoded as a RNA polymerase. இந்த mRNAக்கு எதிரான வரிசையை கொண்டிருக்கிறதுனால இது வந்து எதிரானன்னா இது மைனஸ் நெகட்டிவ், mRNAக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதை வந்து கொண்டிருக்கிறதுனால நேரடியாக இது புரதமாக மாறாது. அதனால் இது என்ன பண்ணும், பாலிமரேஸ் RNA பாலிமரேஸ் என்ற நொதியினால் முதல்ல சென்ஸ் mRNAவாக மாற்றப்பட வேண்டும். பின்னர் that mRNA it will be making their own protein. அதோடைய ஓன் ப்ரோட்டீன்ஸை வந்து புரதத்தை வந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, உருவாக்குது. இதுதான் வந்து நெகட்டிவுக்கும் பாசிட்டிவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. பாசிட்டிவ்னா வந்து டைரக்டாக mRNAவாக மாறிடும்.
ஆனால் நெகட்டிவ் வந்து என்ன ஆகாது, அதனால் டைரெக்டாக எம்ஆர்என்ஏவாக மாற முடியாது. ஏன் அப்படின்னா அது நெகட்டிவ் சென்ஸில் இருக்கங்காட்டி, எதிரான வரிசை. நெகட்டிவ்னா ஆப்போசிட், எதிரான வரிசையை வச்சுருக்குது அது. அதனால் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதை வந்து பாலிமரேஸுங்கிற ஒரு என்சைம் மூலமாக தான் வந்து என்ன பண்ணும், எம்ஆர்என்ஏவை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து அதோட புரதத்தை உருவாக்கி அதோடைய ரெப்ளிகேஷன்ஸ் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் வைரஸ்ன்னு பார்த்தோம்னா டாஸ்போ வைரஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நெகட்டிவ் சென்ஸ் RNA. So next we will see the double standard RNA. இந்த double standard RNA பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA பார்த்தீங்கன்னா எந்தெந்த வைரஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியோவிரிடியே, இந்த ரியோவிரிடியே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பைட்டோரியோ வைரஸ், ஃபிஜி வைரஸ், ஒரைசா வைரஸ், அதாவது இந்த நெல்லில் இருக்கக்கூடியது ஒரைசா சட்டைவம், அந்த வைரஸ் எல்லாம் அதில் அந்த நெல் செடியெல்லாம் வந்து பாதிக்கக்கூடியது வந்து இந்த ஒரைசா வைரஸ் தான். ஸோ செக்மெண்டட் ஜீனோம் இஸ் 10 to 12 செக்மெண்ட்ஸ். ஸோ இந்த வைரஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜீனோம் வந்து எப்படி இருக்குங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஎன்ஏ வைரஸ். இப்போ இந்த டிஎன்ஏவில் எப்படி வைரஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இதுலேயும் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். ஆனால் இந்த டிஎன்ஏவில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு சென்ஸுமே வந்து இல்லை. அதனால் இது எல்லாமே வந்து நார்மலான ஒரு வரிசையை கொண்டு இருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக வந்து அதோடைய பெனிட்ரேஷன் ரெப்ளிகேஷன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும். இப்போ சிங்கிள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஜெமினி விரிடியே, இட்ஸ் அ சர்க்கிள் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இப்படி சர்க்கிளாக சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்குது. என்கேப்சுலேட்டட் இன் ட்வின் ஐகோசஹெட்ரல் கேப்சிட்ஸ். Next one nanoviridae, that is a multi-component single standard DNA genome. So இது ரெண்டு example for single standard DNA. Double standard DNA example பார்த்தீங்கன்னா Calymoviridae, pararetrovirus, that is a cauliflower mosaic virus. It's example for double standard DNA. So replicate via reverse transcription. எது reverse transcription மூலமாக வந்து எந்த வைரஸ் வந்து ரெப்ளிகேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸ் வந்து என்ன பண்ணும், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாக வந்து அதோடைய ரெப்ளிகேஷன்ஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஜீனோம் சைஸ், த ஸ்மாலஸ்ட் டிஎன்ஏ, ஸ்மாலஸ்ட் வைரஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வச்சுருக்கக்கூடியது இல்லாட்டி ஆர்என்ஏ வச்சுருக்கக்கூடிய வைரஸ் எதுன்னு பார்த்தோம்னா சேட்டலைட் வைரஸ். த ஸ்மாலஸ்ட் ஒன் இஸ் சேட்டலைட் வைரஸ், த லார்ஜஸ்ட் ஒன் இஸ் கிளஸ்டர் விரிடியே. அதாவது வந்து கிளஸ்ட்ரோ வைரஸோடைய ஃபேமிலி, அதோடைய ஃபேமிலி தான் வந்து விரிடியேன்னு சொல்கிறோம். விரிடியோ அப்படின்னா வந்து அதோட ஃபேமிலி நேமை சொல்கிறது கிளஸ்ட்ரோ விரிடியே. த வைரஸ் இஸ் கிளஸ்ட்ரோ வைரஸ். So smallest is satellite virus, the largest is clustrovirus. So next one is a capsid. Genome பார்த்தோம், இது வந்து second one is a capsid. Capsid அப்படின்னா பார்த்தோம்னா outer protein coat. இங்கே டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க, இந்த outer protein coat தான் வந்து capsid சொல்கிறாங்க. ஸோ மெனி ப்ரோட்டீன் subunits are assembled to form a tight shell. That capsid it's made up of subunits is called a capsomere. subunitsக்கு பேர் தான் வந்து capsomere. இந்த ஒவ்வொரு இது சின்ன சின்ன ரவுண்டாக இப்படி இந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் தான் வந்து capsomeres அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்சைட் விச் த நியூக்ளிக் ஆசிட் ஜீனோம் லோட்ஸ் for protections. The arrangement of capsomere give the virus structure its genomic symmetry. The capsids together with its enclosed nucleic acid is called the nucleocapsids. அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட்டும் அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த கேப்சோமியரும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, நியூக்ளியோகேப்சிட்ஸ். ஸோ இந்த கேப்சிட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவுட்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஜீனோம். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஜீனோமை ப்ரொடெக்ட் பண்ணி அவுட்டரில் இருக்கக்கூடியது. இட்ஸ் அ சப் யூனிட்ஸ் ஆஃப் கேப்சோமியர்னு சொல்கிறாங்க. அந்த கேப்சோமியரும்
சென்டரில் இருக்கக்கூடிய ஜீனோம் ஜெனட்டிக் மெட்டீரியலையும் சேர்ந்து என்னென்னு சொல்கிறாங்க, நியூக்ளியோ கேப்சிட்ஸ். ஸோ அப்போ நியூக்ளியோ கேப்சிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, capsids together enclosed with nucleic acid, that is called nucleocapsids. It's a one mark question. So what is a nucleocapsids னு கேட்கலாம். Or the capsid together with its enclosed nucleic acid is called dash அப்படின்னா nucleocapsids அப்படின்னு சொல்லலாம். So next one பார்த்தோம்னா viral envelope. So viral envelope. So some virus it will be occur outer lipoprotein coat. So இந்த lipoprotein coats அப்படின்னா என்னன்னா, lipids combined together protein, it will be making the layer that is called as a lipoprotein. lipidsum புரோட்டீனும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு லேயர் தான் வந்து லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் வந்து இந்த அவுட்டர் செல்வால் எல்லாமே வந்து இந்த லிப்போப்ரோட்டீன் கோட்னால தான் ஆயிருக்கும். ஸோ சம் வைரஸ்கில் மட்டும்தான் என்ன இருக்கும், இந்த லிப்போப்ரோட்டீன் கோட் இட் வில் பி ப்ரெசன்ட் பை பட்டிங் த்ரூ த ஹோஸ்ட் செல் மெம்பரேன் அண்ட் ஆர்தஸ் இஸ் கால்ட் என்விலப்ட் வைரஸ். இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய பட்டிங் மாதிரி இருக்கக்கூடிய அந்த லிப்போப்ரோட்டீன் கோட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, என்விலப்ட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். So the envelope is important for interaction with the cellular component during the process of infection and replication. ஒரு வைரஸ் வந்து ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போய் அது இன்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்கும் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கும் this is the important of the cellular compound. But all the virus it's not require this type of envelope. Some virus only it's occur the outer lipoprotein coats. So in this enveloped virus are most sensitive to heat. இது வந்து ரொம்ப sensitive to the heat, drying, detergent and lipid solvents such as alcohol and ether. Then non-enveloped virus அதெல்லாம் பட்டுச்சுன்னா வந்து இது வந்து it's very sensitive, it will be dissolved. அப்போ வந்து non-enveloped வைரஸாக வந்து இது வந்து மாறிடும். So this is the third layer of the viral envelope. ஸோ இப்போ நம்ம 3 லேயர் பார்த்தோம். வைரஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 லேயர் பார்த்தோம். இப்போ இந்த வைரல் என்வெலப் அப்படிங்கிறது அவுட்டரில் இருக்கக்கூடிய லேயர், கேப்சிட் அப்படிங்கிறது மிடில் இருக்கக்கூடியது, தென் ஜீனோம் இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவெல்லாம் பார்த்தோம்னா எங்கே இருக்கக்கூடியது, சென்டரில் இருக்கக்கூடியது. ஸோ தீஸ் 3 layers இட்ஸ் வில் பி மேட் பை virus. It will be making the virus. எது genetic material, that is a genome. Then outer we have a capsids. It's enclosed with nucleic acids. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், nucleocapsids அப்படின்னு சொல்கிறோம். இந்த nucleocapsids ப்ரொடெக்ட் பண்ணி வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, envelope அப்படின்னு சொல்கிறோம். These are the structure of the virus. ஸோ இதோடைய ஓவர்வியூ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் இந்த கிளாஸில், நம்ம எதை பற்றி பார்த்து முடிச்சுக்கிறோம் அப்படின்னா வைரஸுடைய சைஸ் பார்த்துருக்கோம். ஸோ வைரஸுடைய சைஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், வைரஸ் நார்மலாக பார்த்தோம்னா 20 to 1400 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது வந்து பாக்டீரியாவை விட ரொம்ப சின்னது, கரெக்டுங்களா. பாலி வைரஸோட சைஸ் பார்த்தோம்னா 30 நேனோமீட்டர்ஸ்னு பார்த்தோம். தென் ஜியான் மிமி வைரஸுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 800 நேனோமீட்டர்ஸ்னு பார்த்தோம். ஸோ ஸ்மாலஸ்ட்டு வைரஸ் இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட்டு வைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சேட்டலைட் வைரஸ் சொன்னோம். ஸ்மாலஸ்ட் வைரஸ் வந்து இட்ஸ் அ சேட்டலைட் வைரஸ். அதோடைய ஹேபிடேட்ஸ் எங்கே இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும், பட் வி கேன் நாட் ஏபிள் டு see in our eyes. ஸோ வைரஸ் நாட் ஏபிள் டு see in our eyes. தே ஆர் ப்ரெசன்ட் எய்தர் பாக்டீரியா செல்லில் இருக்கும், அனிமல் செல்லையும் இருக்கும், பிளான்ட் செல்லையும் நம்ம இருக்கும். அதோடைய மார்ஃபாலஜி அதாவது பேஸ்டு ஆன் தேர் கேப்சிட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெலிக்கல் வைரஸ்னு சொல்லலாம், பாலிஹெட்ரல் வைரஸ்னு சொல்லலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வைரஸ்னு சொல்லலாம். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் வைரஸும் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா வைரஸில் வந்து இருக்கும் ஒவ்வொன்றில். இந்த காம்ப்ளெக்ஸ் வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா T4 பாக்டீரியோபேஜ், அதில் பார்த்திங்கன்னா ஹெலிக்கல் வைரஸும் இருக்கும், பாலிஹெட்ரல் வைரஸும் இருக்கும். தென் வைரல் ஸ்ட்ரக்சர், இந்த வைரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இட்ஸ் வில் பி என்க்ளோஸ்டு வித் 3 லேயர், 3 லேயர் இருக்கும். சென்டரில் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியலை சரௌண்ட் பண்ணி கேப்சிட்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா. கேப்சிட்ஸுக்கும் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சில வைரஸில் மட்டும்தான் வந்து இட்ஸ் வில் பி என்க்ளோஸ்டு வித் த என்விலப் வந்து கவராக இருக்கும். அப்போது சைஸ் ஆஃப் வைரஸ் நம்ம பார்த்தோம்,
அதோடைய சைஸ் என்ன இருக்கும்னு, ஹேபிடேட்ஸ் எந்த இடத்துல எல்லாம் இருக்கும், எந்தெந்த வைரஸ் வந்து எங்கெங்கே அஃபெக்ட் ஆகும், இப்போ பிளான்ட் அஃபெக்ட் பண்ணுறது, பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணுறது பார்த்தோம். தென் அதோடைய மார்ஃபாலஜி, அதோடைய கேரக்டர்ஸ், ஹெலிக்கலாக இருக்குமா, ஐசோசெக்ட்ரலாக இருக்குமான்னு பார்த்தோம். தென் வைரல் ஸ்ட்ரக்சர், இதெல்லாமே வந்து இந்த லெசனில் நம்ம பார்த்தது. ஸோ வி வில் see the ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்கில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன், எ வைரஸ் இஸ் மேடப் ஆஃப். வைரஸ் வந்து எதனால் ஆனது? புரோட்டீன் கோட் அண்ட் நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன் கோட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளிக் ஆசிட் அண்ட் செல் மெம்பரேன், nucleic acid, cell wall and cell membrane. So that's the correct answer is protein coat and nucleic acid. The virus is made up of protein coat and nucleic acid. So which of the following virus is the largest virus? இருக்கிறதுலே largest virus எது சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். மெகா வைரஸ், ஆர்போ வைரஸ், ஹெர்ப்ஸ் வைரஸ் அண்ட் மம்ஸ் வைரஸ். இருக்கிறதுலையே வந்து லார்ஜஸ்ட் வைரஸ் அப்படின்னா வந்து மெகா வைரஸ் சிலென்சிஸ். இதையே தான் வந்து எந்த இயரில் டிஸ்கவர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2011. ஸோ இன் திஸ் இயர் ஒன்லி இட்ஸ் வில் பி டிஸ்கவர்ட் த மெகா வைரஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் வைரஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் வைரஸ்னா எது இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரி, தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் வைரஸ். எது? T4 பேஜ், அடினோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், ஆல் ஆஃப் தீஸ். எது வரும்? T4 பேஜ். T4 பேஜில் தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஹெலிக்கல் வைரஸும் இருக்கும், தென் ஐசோசெக்ட்ரல் ஷேப்லையும் இருக்கும். ஸோ T4 bacteriopage is example for complex symmetry. Next question, the protein coat that envelops a virus gene, that is a genetic materials, is called the protein coat that encloses a virus genetic material is called the dash. இதோடைய genetic materials வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வைரியான், கேப்சிட்ஸ், பெப்ளோமியர், கேப்சோமியர். என்ன சொல்லுவாங்க? அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்க? அந்த ப்ரோட்டீன் கோட் தட் என்க்ளோசஸ். ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து என்க்ளோஸ் பண்ணினதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிட். கேப்சிட் தான் வந்து என்ன இருக்கும்? என்க்ளோஸ் பண்ணி அவுட்டரில் இருக்கும். கரெக்ட் தானே? கேப்சிட்ஸ் தானே இருக்கும். எஸ், இட்ஸ் லுக் லைக். இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இது என் சுற்றியும் அவுட்டரில் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து கேப்சிட்ஸ். ஸோ ஃபிஃப்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் த வைரஸ்? வைரஸை பற்றின ட்ரூ எதுன்னு? ஃப்ரீ லிவிங், obligate parasites, both A and B, none of this. The virus is an obligate parasite. It's a strictly parasitic organisms. So next class நம்ம எதாவது பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். அதோடைய வைரஸ் வந்து எப்படி எப்படிலாம் டிரான்ஸ்மிட் ஆகுது? வெக்டர் மூலமாக ஆகுதா? அதோடைய வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ் ஆர் கிராஃப்டிங் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுதா? சீடு மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுதா? இல்லை போலன் கிரெயின்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுதா? எப்படி அந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்? இப்போ மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன் வெக்டர் மூலமாக ஆச்சுன்னா எப்படி ஆகலாம்? வெஜிடேட்டிவ் மூலமாக எப்படி இருக்கும்? சீட் டிரான்ஸ்மிஷன்னா எப்படி இருக்கும்? போலன் டிரான்ஸ்மிஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.